இல்ல கூட்டம் கூட்டுவது அப்படின்றதுக்கு பல வழிகள் இருக்கு. காசு குடுத்தா எவ்வளவு கூட்டத்தை வேண்டுமானாலும் கூட்ட முடியும். அவங்க உண்மையிலேயே பூத் ஏஜென்ட்டா அப்படின்றதற்கு ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடையாது. ஏன்னா பிஜேபி கூட்டுற பூத் ஏஜென்ட் அப்படின்றது, அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டே இல்லை அப்படின்ற விமர்சனங்களை அந்த தவிடுபொடி ஆக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் கூட்டப்படுது. ஏன்னா நீங்க அந்த கூட்டத்துல அந்த வீடியோக்கள நீங்க உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய மீடியாக்கள்ல ஃபோட்டோவாவும் வந்துச்சு. அதுல வயதானவர்கள் அதிகமா உட்கார்ந்திருப்பத பார்க்க முடிஞ்சுச்சு. நாங்க வலுவான பூத் கமிட்டி அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வயதானவர்களை அவங்க வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த புகைப்படம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் என்பது வேற, பூத் ஏஜென்ட் என்பது வேற. தொண்டர்கள் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். அவங்க தேர்தல் நேரத்தில் மட்டுமே வேலை செய்யக்கூடியவர்கள், பதிவுபடக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. ஆனா ஒரு கட்சியுடைய பூத் கமிட்டி என்பது ஒரு கட்சிக்கு ஒரு இதயம் போன்றது. திமுக, அதிமுக இன்னைக்கு வலுவாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல அப்படின்றதுக்கு ஒரே ஒரே காரணம் பூத் கமிட்டி, பூத் ஏஜென்ட்கள் மத்த கட்சிகளுக்கு இல்ல அப்படின்ற அந்த காரணத்தினால தான். அப்போ அந்த கமிட்டியை அமைப்பது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தெரு இருக்கு அப்படின்னா, அந்த தெருவுல 2 பேர் அந்த கட்சியில இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக பாஜக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அப்ப அந்த கூட்டம் என்பது தலைக்கு ரூ. 200 ரூ. 300 ரூ. 400 கொடுத்து தான் அழைத்து வரப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பிரச்சாரத்திற்கு காசு குடுத்து தான் கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்ற வீடியோ காட்சிகள் எல்லாமே வெளியாகி நம்ம அதெல்லாம் பார்க்க தான் செஞ்சோம். சோ அதன் அடிப்படையில காசு குடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டத்தை எல்லாம் பூத் கமிட்டியுடைய கூட்டமாக நம்ம கருத முடியாது. அப்படி கருதி இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய கட்சியாக என்றைக்கும் வந்திருப்பாங்க. 2024 தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு வருஷத்துலயே இவ்வளவு பேர் பிஜேபியில இணைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேர் பூத் கமிட்டியை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. அப்ப ஏற்கனவே இந்த பூத் ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்க முடியுது. அப்போ அந்த பூத் கமிட்டி ஆட்கள் இருந்திருந்தால் 2024 தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கும். ஆனா வெற்றி பெறவே இல்ல. ஒரு சீட் கூட கிடைக்கவே இல்ல. இவங்களோட கூட்டணி வச்சதற்காக அதிமுகவுக்கும் ஒரு சீட் கூட கிடைக்கல அப்படின்றப்போ, இதை பூத் இவ்வளவு ஏஜென்ட்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த பார்வை என்பது தவறாக தான் நான் பார்க்கிறேன்.